ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் நன்றிகள் நிறைந்த வணக்கம். வெல்கம் டு அவர் சிங்கப்பெண்ணை சேனல். இந்த நாளோட ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தார். அங்கே ஒரு மாணவனோட கேள்விக்கு அவர் பதில் அளிக்கிறாரு. அந்த மாணவனோட கேள்வி, ஐயா, என்னோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்னோட கனவுகளையும் என் வாழ்க்கை லட்சியத்தையும் நோக்கி என்னால் பயணிக்க முடியல அப்படின்னு அந்த மாணவன் கேட்க, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அதற்கு ஒரு குட்டி கதை மூலம் விளக்கம் கொடுத்தாரு. பறவைகளோட வாழ்க்கை சூரிய உதயம் ஆனதும் அதன் கூட்டிலிருந்து வெளியே வந்து அந்த நாள் முழுக்க இறைப்போயிடும். சூரியன் மறையும் போது அதோட கூட்டுக்கு அது போயிடும். இப்படி தான் எல்லா பறவைகளும் வாழும். அப்போ ஒரு நாள் பறவைகள் எல்லாம் கூட்டிலேருந்து வெளியே வந்து அதுக்கான இறைய தேடிட்டு இருக்கிறப்ப இடி மின்னலோட பெருத்த மழை பெஞ்சிச்சு. அப்போ எல்லா பறவைகளும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடியது. சில பறவைகள் வேகமாக பறந்து அதனோட கூட்டுக்கு போயிடுச்சு. சில பறவைகள் எங்கே நம்மளுக்கு ஒளியறதுக்கு இடம் கிடைக்குன்னு தேடி தேடி ஒழிஞ்சிச்சு. ஆனால் அங்கிருந்த ஒரு பறவை மட்டும் வானத்தை நோக்கி மேலே மேலே உயர பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பறவை கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து மேகங்களுக்கு மேலேயே போயிடுச்சு. அந்த இடத்துல சுத்தமாக மழையே இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மேகங்கள் உரசுறனால தான் மழை வருது அப்படின்னு. மேகத்துக்கு மேற்பரப்பில் இருக்கிற பகுதியில் மழை இருக்காது. அந்த பறவை தான் பருந்து. மற்ற பறவைகள் எல்லாம் மழை வந்தப்ப திக்கு முக்காடி போயிடுச்சு. ஆனா இந்த பருந்து மட்டும் அதோட விடாமுயற்சியாலையும் மன வலிமையாலையும் தன்னம்பிக்கையாலையும் பயிற்சியாலையும் எந்த சலனமும் இல்லாம அதோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு. அதனால மாணவர்களே, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைய உங்க தலையில சுமக்காம உங்க கால் அடியில புதைச்சிட்டு உங்க இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த மாணவர்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு. ஸோ சிங்கப்பெண்ணை சேனல் வியூவர்ஸ், எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்தையும் மூட்டை கட்டி இன்னைக்கே உங்க கால்கடியில புதைச்சிடுங்க. உங்க இலக்கை நோக்கி எந்த சலனமும் இல்லாம பயணிச்சுக்கிட்டே இருங்க. இந்த நாளுக்கான ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? மார்ச் 1 இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜ்ய பாகுபாடு தினம், அதாவது ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று தான். ஜாதி, மதம், மொழி அப்படின்னு பாகுபாடு பார்க்காம எல்லாருமே சமம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டவங்களை கூட பாகுபடுத்தி பார்ப்பாங்க. அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் சமம் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே மார்ச் 1 நம்ம கொண்டாடுறோம். இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் டே. அது என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, உலக குடிமை தற்காப்பு தினம், அதாவது வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. இது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பேரிடர் தடுப்பு சேவைகளில் சாதனை புரிஞ்ச மாவீரர்களுக்கு மதிப்பளித்து அவங்களோட பாதுகாப்பு திறன்களை ஊக்குவிக்கிற வகையில், கௌரவிக்கும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுது. அதுதான் வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. அப்படியே இந்த நாளுக்கான இன்னொரு தகவலையும் பார்த்துடலாமா? மன்மோகன் தேசாய், இவர் ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் டைரக்டர், ஆல்சோ ப்ரொடியூசர். 70-80களில் இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மேக்கராக இருந்தார். இவரோட சகாப்தம் முடிவுக்கு வந்தது 1994 மார்ச் 1. மற்றும் ஒரு தகவலோட நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சிங்கப்பெண்ணை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பை, see you. Thank you for watching.